வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பனையூர் விட்டு வெளியே வர மாட்டாருன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்து இது பண்ணிக்கோங்க. அது பார்த்தேன் நான். அதான் அவர் வெளில வந்தால் எவ்வளோ ஹீட்டு இருக்குன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆப்போசிட்டில் இவங்க கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வரத்துக்கே விட மாட்டேங்கிறாங்க. என்னமோ தீவிரவாதி மாதிரிலாம் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பண்ணக்கூடாது, அங்கே பண்ண தீவிரவாதின்னு இல்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து அங்கே வரத்துக்கு பர்மிஷன் கேட்குறாரு, கொடுக்கலனாலும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். இல்லைனா வந்து கொடுக்கலன்னா அவர் வந்தால் ஏதாவது பேசிடுவான்னு பயப்படுறாங்கன்ற மாதிரி பேர் வந்துடும்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஆனால் உள்ளார போகக்கூடாது நீங்கள் ஊருக்குள்ளே. எனக்கு அதான் போல ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னா அப்புறம் அவர் எங்கே போய் இது பண்ணுவார்? ஊருக்குள்ளே போகாமல் மீன் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களே போராட்டம், அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணாமல் முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டபத்தில் உள்ளார இருந்து பேச சொல்லியிருக்காங்க. மண்டபத்து உள்ளார போயிட்டு அவர் வந்து பேசணுமா. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே நான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டு கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலேயே வச்சு பேசிட்டார். ஸோ நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு புரியலப்பா, இவருன்றதால உள்ள அனுப்ப மாட்டேங்க, அப்புறம் மற்ற கட்சிக்காரங்க அதை தான் சொல்கிறாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற நம்பர் பார்த்தா இவர் வந்து 36வது ஒரு கட்சியோட தலைவராக போகிறாரு. இதுக்கு முன்னாடி 35 கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியலையா இவ்வளோ பயம் தேவையில்லை. ஆனால் அவ்வளோ இத்தனை பேருக்கு பண்ணாத கெடுபடி ஏன் உங்களுக்கு மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. கெட்ட கும்பல் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துச்சு தான், ஓகே. ஆக்சுவலாக அதுதானே தேவை. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சு நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாமல் இருக்கிறதும். இதான் அந்த இடத்தோட உள்ளார இருக்க மண்டபம் போல் இருக்குது. இதை வேற கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவர் வந்து கரெக்டாக அந்த இதுலேருந்து மேலே ஏந்திருக்கிற ஷாட்டு எடுத்திருந்தாங்களா, அதுவும் அந்த கத்தி படத்தில் வந்து அவர் இதுலேருந்து அந்த டேங்க்கு குழாயிலேருந்து ஏந்திருக்கிறதும் அதில் எனக்கு அனுப்பவே இல்லை. மெர்ச் பண்ணி ரீல்ஸில் வந்துக்கிட்டு இருந்துச்சு அது மாதிரி ஏந்திருக்கிற சீன். நான் பார்க்கவே இல்லை. இதுக்கும் கேட்டாங்க அவர் என்ன கொடி இதெல்லாம் வந்து அங்கே காட்டி இது பண்ணுறாரு, ப்ரொபகண்டா பண்ணுறாருங்கிற மாதிரி. பின்ன அரசியலுக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்போ எதுக்காக வராங்க? உடம்பு முடியலன்னு சொன்னாங்க பேசும்போது. ஆமாம், இருமிக்கிட்டே தான் பேசினார். கேட்சி வச்சது வந்துட்டு பேசி முடிச்சுட்டு போகிறப்ப அதில் இருக்க முக்கியமான ஆளுங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேன்லேயே கூப்பிட்டுட்டு போயிட்டாராம். போயிட்டு அவர் பேசிட்டு அவங்ககிட்ட தனியாக, அதாவது அதை எடுத்து நடத்துகிறாங்களா அந்த போராட்டங்களா, அவங்கள்ட்ட தனியாக பேசியிருக்காரு. இதுலேயும் நடுவில் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கும் தூக்கி போடுவாங்க, மூஞ்சில் வந்து படும். அதை ஒன்றே பிடிக்கலன்னு சொல்லி அவங்கள வந்து இதை வச்சு அடிக்கிறாங்க, அதை வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜூம் போய் ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு. ரோஜா பூ இருக்குல்ல, ரோஜா பூவை தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு வந்ததுக்கு எங்கெங்கேயோ செத்தவன்லாம் இதுக்கு வந்ததான் செத்தான்னு தானே போட்டாங்க. விஜய் வந்தது பிடிக்கலன்னு யாராவது சொல்லட்டும். எல்லாருக்கும் வணக்கம். டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதான் போல ட்ரைனிங் பண்ணிட்டு வருவாரா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் பேப்பர் வச்சு படிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன இது என்ன ஃபர்ஸ்ட் பிறந்ததுலேருந்து படிக்க கூடாதுன்றது ஒன்றும் ரூல் கிடையாதுல்ல. ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம். உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரு கூடயும் நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். என்ன பேசுறாரு?
அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து எங்க வெயிலும் போறாராம். என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றிலாம் தான் எடுத்து சொன்னேன். அதில் ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம். அது நம்மளே போனாலும் பார்த்து தான் முடியும். நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. ஆல் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். ஆனா இது போட்டுட்டாங்க போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கரெக்ட் இல்ல, இடமா இல்ல, இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. ஓபனா சொல்லிட்டாரு. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருக்கு, கண்டிப்பா ஏதோ இருக்கு போல இருக்கு. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க.
அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். கத்தி பேசுறதால அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இல்லை சளி பிடிச்சிருக்கு தெரியுதா? அது ரொம்ப முக்கியம். ஒரு பேச கேளுங்க. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லை அதுக்கப்புறத்துலேருந்தே ஒரு மாதிரி நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இது கதை திறந்து மூடிட்டு இருக்காங்க அவரோட. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்த மறு ஆய்வு செய்யணும்னு இதுவே ஒரு இது பண்ண ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. கடைசியில விட மாட்டேன்ட்டாங்க. இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கும் புரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அது தப்பு தான். அது கொடு. அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்னும் கொஞ்சம் பேச ஏதோ ட்ரை பண்ணி நடுவில் பட்டின மாதிரி இருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அதான் முடியல இருக்கு தெரியுதா? ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து இது போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க பொங்கலுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கப்புறமா என்னவோ இது பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. இது வந்து ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கேன். சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சைனே பண்ணிட்டாங்க போல இருக்கு. இது மாதிரி பண்ணுறதுக்கு அலோ பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயம் சைன் பண்ணி ஸ்டாப் பண்ணதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் விடாது. இதை வந்து பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்காங்க. ஏன்னா வந்து எப்படின்னா அந்த ஊர் கிராமத்துக்கு ஃபுல்லாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டேஷனை போட்டு ஃபுல்லாக பேரிகேட் போட்டு யாருமே ஊருக்குள்ளே வரக்கூடாது. வெளியாளுங்க நீ வரணுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இவங்க எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களாம்.
யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, கேமரா அலௌடு கிடையாது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுல்ல ஒரு விஷயத்துக்கு. ஸோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் வந்து பண்ண போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க என்னன்னா இந்த சைடு ஊர் மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, விடவே மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எங்களை கொண்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏர்போர்ட் கட்டுங்கன்ட்டாங்க. அந்த லெவலுக்கு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது கட்ட போகிறப்ப பெரிய ப்ராப்ளம் தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரில எனக்கு, அவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன். அவங்க விட மாட்டாங்க. அப்படி விடுற மாதிரி அவங்க பண்ண போனாங்கன்னா ஏதாவது ஒரு மோசமான சம்பவங்கள் தான் ஆகுன்ற மாதிரி, அந்த அளவுக்கு சீரியஸாக போகுது. இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ முன்னெல்லாம் ஒரு இவங்களை வந்து கேட்கறதுக்கோ இல்லை அவங்க பண்ணுறத அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறாங்கன்னு மேலோட்டமாக மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு போகிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவர் வந்ததுக்கப்புறம் என்னன்னா இவர் பேசுகிறாருன்றதுக்காகவே மற்ற கட்சிங்களும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக அதை பேசி பண்ணுறாங்க. அது இன்னும் காட்டுறாங்க, அது வெளியே காட்டுறாங்க. அதனால் இப்போ அதுக்குனால எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். இதுவே இந்த விஷயத்துக்கே சொல்லுவாங்க. அவர் வந்து இப்போ என்ன சொன்னார், இது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்லுவார். ஓகேவா? இதை வச்சு அடுத்து அந்த டிபேட்டில் பேசுகிறப்ப ஒருத்தர், அவர் பேர் காமாட்சி நாயுடுன்னு நினைக்கிறேன், அவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்து திமுக ஆதரவாளர். அவர் சொல்லும்போது அவர் வந்து G2 வந்து அந்த இடத்துல இடமே வாங்கலைங்க அப்படிங்கிறார். நாங்கள் G2 அந்த இடத்துல இடம் வாங்கினோன்னு சொல்லவே இல்லையே, நீங்களாம் எங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் G2 தாங்க சொல்கிறாரு அப்படிங்கிற. அவரும் நேம் சொல்லலை. இவங்களும் அந்த டிபேட்டில் இந்த சைடு இருக்கவங்களும் வாய விடல, ஆட்டோமேட்டிக்காக வாயை கொண்டு வந்து விட்றாரு. G2 வந்து அங்கே இடம் வாங்கல, நாங்கள் கேட்கவே இல்லையே G2 வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு. அவர் சரியான சிரிப்பாக போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அந்த அங்கே வந்து ஃபுல்லாக 3 ஏரியோ பெரிய ஏரியா இருக்குது. அது 3 ஏரியில் ஏதோ 2 ஏரி மேலே கரெக்டாக அவங்க போட்டிருக்க பிளான் படி பார்த்தா ரன்வே வருது. அது எப்படா ரன்வே, அந்த ஏரியை மண்ணு போட்டு மூடி அதை சமப்படுத்தி அது மேலே ரன்வே போட போகிறாங்களா? எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள்? அதான் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே பண்ணிட்டு போக வேண்டியதானே. அவங்க அது என்ன 3 போகம் 2 போகம் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அது என்ன இதுன்னு தெரில. 2 போகம் விளையிற மண், 3 போகம் விளையிற மண் அப்படிங்கிற அந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னா நெல் கிடைக்கணும் ரொம்ப கஷ்டமாக மற்ற இடத்துல. ஸோ இங்கே கிடைக்கிற இடத்த வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 மடங்கு அதிகமாக விலை வரும். என்ன எலெக்ஷனு இன்னும் 1 இயர் இருக்குது கரெக்டாக. அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக அடுத்த இதில் தான் ட்ரை பண்ணுவாங்க போனாலும். ஏன்னா அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு நாங்கள் காசு தரோம், இந்த இடத்த கொடுத்துட்டு போங்க, வேறு இடம் உங்களுக்கு தரோன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 3 மடங்கு காசு தரீங்கன்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் தருவாங்கன்றது 3 ஏரிக்கு நீ எங்கே போவ? மறுபடியும் நீ ஆர்டிஃபிஷியலாக எப்படி உன்னால் ஏரியை உருவாக்க முடியும்? அதே மாதிரி ஒரு சதுப்பு நிலத்தான் கிடைக்கிறது கஷ்டம் எங்களுக்கு. எங்களுக்கு இந்த இடத்த ஆக்சுவலா என்னன்னா அது அவங்களோட பிரச்சனை மட்டுமே இல்லை, சொல்ல போனா சென்னையோட பிரச்சனை. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தண்ணி வரும்ன்றதே இல்லை. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நாங்கள் பண்றது எங்களுக்காக மட்டும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இப்போ ஏர்போர்ட் கட்டினா அடுத்த இன்னும் 2-3 வருஷத்தில் வர மேலே நேராக அங்கே தண்ணி, இந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கட்டினா இந்த தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் வரும். அப்போ எங்கே போய் நிற்பாங்க சென்னையில் இருக்கவங்களா அப்படின்னு தான் அவங்களும் கேட்குறாங்க. கரெக்டு தானே அதுவுமே. ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம அந்த இதில் கத்தி படத்தில் வரும் தெரியுமா, கிராமத்தில் நடக்கிற பிரச்சனை தெரியும், உங்கள் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க அது ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அது வந்து அவங்க பெருசாக யாரும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது இவங்க இதை பார்த்துட்டு நான் அடுத்து அன்றைக்கே வேணும்ட்டு இன்டர்நேஷ்னலாக சென்னைக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அங்கே போகிற வரவங்க வயசானவங்க எல்லாம் போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. இது மாதிரி சொல்கிறாங்களே, இன்றைக்கி போய் அவர் பார்த்தாரு, இது வந்து நல்லதாக கிட்ட அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சென்னை உள்ளார இருக்கிறாங்க, நல்லா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏர்போர்ட் வர்றது தான் ரொம்ப நல்லது, தமிழ்நாடு வளர்கிறதுக்கு. இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, வளரவே முடியாது
எனக்கு அவன் பேசுறது அவங்களுக்குலாம் என்னன்னா அவங்க பசங்க வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாங்க, இவங்க பேருக்கு இங்க ஊர்ல இருந்துட்டு இருக்க இடத்த வாங்கி போட்டுட்டு விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இங்க ஏதாவதுனா கூட திரும்பி அங்க போயிடலாம், ஃபாரின் பசங்க கூட போயிடலாம்னு ஒரு அப்படியாங்க. உங்க நீங்க இருக்கீங்களா இப்போ உங்க சொந்த வீடு, அந்த வீட்டை வந்து நாங்கள் கவர்மெண்ட் இதுக்காக ஆஃபீஸாக ரெடி பண்ணோம். அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த இருக்குது. நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடு என்ன இதுக்கு போதோ அது தரேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு வெளில போயிருங்கன்னா உடனே அப்பயே சொன்னால் ஒத்துக்க மாட்டார் அவர். ஆனால் மற்றவங்களை மட்டும் அந்த இடத்த விட்டு நீங்கள் அவ்வளோ வருஷமாக யார் ஒத்துக்காம, மேபி அவங்க காசுக்காக போகிற ஃபுட்டாக இருக்கலாம், காசு தராங்கன்றதுக்காக. யாராக இருந்தாலுமே ஒரு செகண்ட் அந்த சென்டிமெண்ட் இருக்கும், சொந்த வீடு சென்டிமெண்ட்டு, சொந்த வீடு சொந்த இடத்த விட்டுட்டு அது மாதிரி. அதான் சொல்கிறேன், அந்த சென்டிமெண்ட் இருக்கவங்க பேசிக்காக பேச மாட்டாங்கன்றேன் நான். ஓகேவா? அந்த சென்டிமெண்ட் இல்லாமல் வெறும் மணி மைண்டடாக இருக்கவங்க ஓகே, இப்போ நம்ம வாங்கினது 10 லட்சம் வாங்க, நம்ம 20 லட்சத்துக்கு தராங்க, 30 லட்சத்துக்கு தராங்கன்னா கொடுத்துட்டு போகிற ஆளுங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஊர் ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து ஒரு பண்ணி இங்கே செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு திரும்பி காசு தந்தா ஓகே நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்ற அந்த மைண்ட் செட் தான் வரும். இப்படி சப்போஸ் பண்ணி அவங்க எதாவது ரெடியே பண்ணாலும் அவங்களோட வயிற்றுச்சல் கண்டிப்பாக சும்மா விடாது. அப்படி பார்த்தா எத்தனை பேத்த வயிற்றுச்சல தமிழ்நாட்டில் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் ஆழ்ந்துட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதான் சொன்னேன், நம்ம வேணால் டென்ஷன் எப்படி மாற்றி பேசிக்கலாமோட அதுக்குன்னு ஒரு ஆள் வந்து அது மாற்றினா மட்டும்தான் உண்டு. அதனால் எல்லோரும் உஷாராக இருக்கன்றீங்களா? சீரியஸாக நான் ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். இவருக்குன்றதுக்காக நான் சொல்லேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஆள் வரணும். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா வரவங்க வந்து ஒரு நல்லது பண்ண மாதிரி இவர் பண்ணுவாரு பண்ண மாட்டாருலாம் அர்த்தப்பட்சம். வரவங்க சும்மா இது மாதிரி வந்துட்டு என்ன பேசிட்டு இது வரைக்கும் எத்தனையோ கட்சி வந்திருக்கு, அந்த 2 பெரிய கட்சியை தாண்டி எத்தனையோ கட்சி வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து ஓகே அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லைன்றதோட எல்லாருமே வெறும் வாய் இல்லை பேசினவா ஒரு எதாவது இருந்ததோட எதுவும் பண்ணலை. அந்த கட்சி பண்ணலை இந்த கட்சி பண்ணலை தான் சொன்னாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் எந்த கட்சியும் கேட்டதில்லை. நான் இதுவே வந்து இந்த வருஷம் பொங்கல் காசு கொடுக்காது அதுக்காக தான் இந்த வாட்டி சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து நிறையா பொங்கல் காசு கொடுத்துட்டு பொங்கல் காசு கொடுத்துருக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. 3 மாதத்துக்கு எலெக்ஷன் வந்துடும். அதான் நடக்கும் பாரு. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன், பொங்கல் காசு வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். ஏன் நம்ம காசு தானே எடுக்கிறாங்க, நம்ம காசு தானே கொடுக்குறாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி விடு, அது அவங்களுக்கும் தெரியும். வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடணும். சரி, ரொம்ப இன்டெப்த்தாக போகுது. சரி கட் பண்ணிடுங்க. சிலதெல்லாம் நான் டென்ஷன் ஆகிட்டேன்னா அப்படிதான் வளரிடுவேன். உண்மையாக ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.